ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷனில் பர்சன்டேஜில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதில் வந்து ரெண்டு இதில் 40% எவ்வளோ, 25%, 15%, 60%, 90% அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அந்த நம்பருக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 250ல் 40% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இதை வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா 250ல் நம்ம வந்து 10% ஃபஸ்ட்டு 50% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? 10% 25, 10%ன்னும் போது நம்மளுக்கு 25, 50% எவ்வளோ, இதில் பாதி 250ல் பாதி 125. அப்போது நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 40% கேட்குறாங்களா? அப்போது நம்மளுக்கு 50 வந்து 125, 10% எவ்வளோ, 25. அப்போ 50ல் 10% கழிச்சா 40% கிடைக்குமா? இப்போ 125ல் 25 போயிட்டால் நம்மளுக்கு வந்து 40% எவ்வளோனா 200. சார் 200 100 ஓகே. ஆமாம்ல, 125ல் 25 கழிச்சா 100 தானே, நான் 200 சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு முடிஞ்சா அடுத்து நம்மளுக்கு வந்து 25% ஆஃப் 480. 480ல் 25%. இப்போ 50% எவ்வளோ, 400ல் பாதி 200, 80ல் பாதி 40. நம்மளுக்கு 240, 50%. அப்போது இப்போ 25னா 50ல் பாதி. அப்போ 240ல் பாதி, 200ல் பாதி 100, 40ல் பாதி 20. அப்போ நம்மளுக்கு 120 தான் 25%. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 15% ஆஃப் 1200. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு 15% ஆஃப் 1200. சரிங்களா? இப்போது 1200ல் நம்மளுக்கு 15% வேணும். 10% எவ்வளோ 1200ல் 120. சரிங்களா? அப்போ 5%னா 60. நம்மளுக்கு 15 தானே வேணும். இது 10%, இது 5%. அப்போ 10 + 5 15. அப்போ 120 + 60 2 6 8. அப்போ 180 இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து 60% ஆஃப் 750. சரிங்களா? இப்போ இது வந்து 60% ஆஃப் 750 கேட்குறாங்களா? இப்போது நம்ம 50% + 10% கூட்டினா 50% + 10% கூட்டினா நம்மளுக்கு வந்து 60% வந்துடும். அப்போ நம்ம 10% எவ்வளோ, 75. சரிங்களா? 50% எவ்வளோ, 700ல் பாதி 350, 50ல் பாதி 25. இப்போ 375. இப்போ 375 + 75 கூட்டினா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 375 சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். 375 375 375 + 75 70, 7 7 14, 140, அதாவது 450 இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன, 90% ஆஃப் 540. 90% ஆஃப் 540. நம்மளுக்கு 100% வந்து 540 அப்படின்னா 90% எவ்வளோ, 90ன்ற போது நம்மளுக்கு 10% மைனஸ் பண்ணால் வந்துடும். அப்போ 10%ன்றது 54. 90ல் இது 540ல் 54 பண்ணால் 486. அதுதான் 90%. இப்படி ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி மென்டல் மெத்தடில் கால்குலேஷன் பண்ணும் போது நம்ம வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த சம் பாருங்கள், 20% ஆஃப் 50. அதாவது என்னென்னா இந்த சம் வந்து எப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுற மாதிரி. அதாவது இந்த 20%ன்றது 50. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து 20% கிடச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு 20% கிடச்சிச்சா, இன்னும் 80% கண்டுபிடிச்சா இது வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 20 × 4 போட்டால் நம்மளுக்கு வந்து 80. 4 2 8, அப்போ 80,000. அப்போது 50 × 4 போட்டால் 5 4s are 20, 200. 200 + 50 250 தான் இதோடைய 100% வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 75 225. அதாவது 75% தான் 225 அப்படின்றோம். அதாவது 1/3 தான் நம்மளுக்கு 225. ஆனால் நம்மளுக்கு வந்து 1/4 வேணும். அதாவது இது வந்து முக்கால்வாசி தான். நம்மளுக்கு வந்து இன்னும் 25% தெரிஞ்சால் 225
போட்டுடலாம். அப்போது இதில் வந்து நம்மளுக்கு 25% தெரிந்தால் இதை ஆட் பண்ணிடலாமா? இப்போ 225 டிவைட் பை 3, 225 டிவைட் பை 3 போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 75 வரும். அப்போது ஒரு பார்ட் 75னா 75 × 4 நம்மளுக்கு எவ்வளோ? 1 இல்லை 2 இருப்பானாலே 3 4 28 280 ப்ளஸ்ஸு 5 5 20. அப்போது நம்மளுக்கு வந்து 300. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு 300 100%. இது வந்து 250. சரிங்களா? இப்போ 30% ஆஃப் 90, அதாவது 30% ஆஃப் 90. அப்போ இதுலேருந்து இதில் நமக்கு 1% என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து 100% மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 30% ஆஃப் 90னா இப்போ 90ல் 1% எவ்வளோ? 3. அதாவது 90 டிவைட் பை 30. ஆமாம், 90 டிவைட் பை 30 அப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு 1% என்ன அப்படின்னு சொல்லி வரும். அப்போது நம்ம அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து 3ன்னு வரும். அப்போ 3 × 100% அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 300. இப்போ இதோட ஆன்சர் 300. அதே மாதிரி இதில் பாருங்களேன், 60% ஆஃப் 420. 420ன்றது 60% எதுக்கு? 420க்கு. சரிங்களா? 420ன்றது 60%. அப்போது நம்மளுக்கு வந்து 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியணும். சரிங்களா? அப்போது 60ன்றது 420. அப்போது நம்ம 420 60ஆல் டிவைட் பண்ணுவோமே, அது 42 6ஆல் டிவைட் பண்ணால் 1 2 30 6 36 7 42, அதாவது 7. அது 70 தான் 10% அப்படின்னு சொல்கிறோமா? 70ன்றது 10%. அப்போது நம்மளுக்கு 100%னா அப்போ 100 அதாவது 10 × 7 போட்டால் நம்மளுக்கு வந்து 700. இப்போ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு 700. சரிங்களா? அதே மாதிரி 10% ஆஃப் 85. 85ன்றது 10%. இது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு 100% வேணும் அப்படின்னா இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போது 850. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எது பிடிக்கலையோ எது புரியலையோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. இது போல் மேலும் பல வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.